பிரைஸ் தி லார்ட். வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஒருவராயிருந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகியிருக்கிறது. வேத புத்தகத்திலே ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியில பார்க்கும்போது பூமியெல்லாம் ஜலமாய் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசுத்த ஆவி சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகியிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற காலம் இந்த காலம். ஆகவே பலவிதமான கள்ள போதகங்களும் கள்ள போதனைகளும் கள்ள போதகர்களும் எழும்பி ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு காலம் இந்த காலம் என்று பார்க்கிறோம். எதிலே வஞ்சிக்கிறார்கள்? உபதேசத்தில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். உபதேசம் ஆரோக்கியமாக இருந்தால்தான், உபதேசம் சரியா இருந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியும். நான் சொல்லுகிறபடியே நீங்கள் செய்தால் அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு, மற்றபடி உங்களுடைய விசுவாசம் வீணாயிருக்கும் என்று கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ஜனம் வஞ்சிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஊழியங்கள் இருக்கிறது. பற்பல விதமான பாருங்க மறைமுகமான ஊழியங்கள் இருக்கிறது, தந்திரமான ஊழியங்கள் இருக்கிறது, சரியான உபதேசம் இல்லாத ஊழியங்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் இவைகளுக்கெல்லாம் விலகி செல்ல வேண்டும். அப்ப அதை கண்டுபிடிக்கும்படியாக யோவான் இங்கே சொல்லுகிறார், தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகியிருக்கிறது. முதல் வசனம், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று நீங்கள் சோதித்து அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். 3வது வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்தி கிறிஸ்துவின் ஆவி வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அதுதான் அந்த ஆவி, அது இப்போதும் உலகத்தில் இருக்கிறது. 6வது வசனம், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனால் சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் சத்திய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் ஆலோசனைகளுக்கு உட்பட்டு ஆண்டவருக்கென்று ஜீவிக்க வேண்டும். வஞ்சக ஆவியினாலே நீங்கள் ஒருபோதும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக அப்போஸ்தலனாகிய யோவான் அந்நாட்களில் இருந்த விசுவாசிகளுக்கு திடமாய் அதை எழுதி அவர்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், 2 யோவான் 10வது வசனத்தில் அந்நாட்களில் என்ன செய்வார்கள் என்றால், இந்த ஊழியர்கள் போதகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் விசுவாசிகளுடைய வீடுகளில் போய் ஸ்டே பண்ணுவாங்க. இந்நாட்களில் இருக்கிறது போல லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த நாட்களில் கிடையாது. விசுவாசிகளுடைய வீடுகளில் போய் அவர்கள் பல நாட்கள் ஸ்டே பண்ணி அவர்களுக்கு உபதேசங்களை கொடுப்பார்கள். பல உபதேசங்கள் கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள், கள்ள காரியங்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதை கொடுத்து ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆகவேதான் யோவான் எழுதுகிறார் 2 யோவான் 10வது வசனத்தில்,
ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். ஆகவே ஜாக்கிரதையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வேறுபாட்டின் தன்மையை காத்து சத்திய ஆவியா வஞ்சக ஆவியா என்கிறதை சோதித்து அறிந்து சத்திய ஆவியை பற்றி கொள்வோம். அப்பொழுது உங்களுடைய விசுவாச வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் இருக்கும். செபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மிகுந்த கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து பரிசுத்தவான்களாக்கி வைத்திருக்கிறீரப்பா. நாட்களில் பலவிதமான கள்ள போதனைகளும் கள்ள போதகங்களும் இருக்கிறது. சாத்தான் ஜனங்களை வஞ்சிக்கலாம் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட அநேகர் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலமாய் இருக்கிறது. தயவாய் கண்பாரும். நாங்கள் ஓடினதும் நாங்கள் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. கிறிஸ்துவின் நாளிலே கர்த்தாவே, அது எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தையும் கொண்டு வர வேண்டும். அந்த அனுபவத்தோடு கர்த்தாவே, நாங்கள் ஜாக்கிரதையாய் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.